கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் டிபி பிரகாஷ், அமெரிக்கன் ஐ கேர் சென்டருடைய சீஃப் ஐ சர்ஜன். இன்றைக்கி உங்ககிட்ட கேட்ராக்டும் இன்ட்ராஆக்குலர் லென்ஸும் அதை பற்றி நம்ம இப்போ பேச வந்திருக்கேன். கேட்ராக்ட்னா என்ன? நிறைய பேர் கேட்ராக்ட்னா கண்ணில் ஏதோ ஒரு திரை மாதிரி மறைச்சிடும், அதை புறைய உரிக்கணும் அப்படிலாம் நினச்சிட்ருக்காங்க. கேட்ராக்ட்ன்றது நம்ம கண்ணுக்குள்ளார ஒரு லென்ஸ் இருக்குது. அந்த லென்ஸ் கிளியராக இருக்கணும். அந்த கிளாரிட்டியை அது இழந்து மாசு படர்ந்துச்சுன்னா அது பேர் தான் கேட்ராக்ட். கேட்ராக்ட் யாருக்கு வரும்? எந்த வயசில் வேணாலும் கேட்ராக்ட் வரலாங்க. நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க வயசானால் மட்டும்தான் வரணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிறந்த குழந்தைக்கு கூட கேட்ராக்ட், கன்ஜெனிட்டல் கேட்ராக்ட் அப்படின்ற கேட்ராக்ட் வந்திருக்கு. அதே மாதிரி வயசானவங்களுக்கும் கேட்ராக்ட் வருது. கண்ணில் அடிப்பட்டால் கேட்ராக்ட் வரலாம். சக்கரை வியாதினால் கேட்ராக்ட் வரலாம். ஆஸ்மா இருக்கிறவங்க ஸ்டீராய்டு மாத்திரை சாப்பிட்டாங்கன்னா அதனால கூட கேட்ராக்ட் வரலாம். ஸோ கேட்ராக்டு எந்த வயசில் வேணால் வரலாம். ஆனால் பொதுவாக 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த கேட்ராக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். கேட்ராக்ட் ஒரு நோய் கிடையாது. 50 வயதுக்கு மேலே கேட்ராக்ட் வந்துச்சுன்னா அது ஒரு நோய் கிடையாது. அதை சரிப்படுத்துறது இப்போது என்ன அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் நேரத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கேட்ராக்ட் இருந்தால் எப்படி நமக்கு தெரியும்? என்ன சிம்டம் இருக்கும் அப்படின்னா, ஒரு புகையில் பார்க்குற மாதிரி ஒரு பேஷண்ட் உணர்வாங்க கேட்ராக்ட் இருந்துச்சுன்னா. அதாவது இந்த மார்கழி மாதத்தில் பனிமூட்டம் இருந்துச்சுன்னா, இல்லை நீங்கள் ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு ஊட்டி கொடைக்கானல் போனீங்கன்னா எப்படி அந்த மூடு பனியில் நம்ம பார்த்தா தெரியுமோ அந்த மாதிரி நார்மல் டைம்லேயே தெரிஞ்சால் அது கேட்ராக்டாக இருக்கலாம். சில பேருக்கு அந்த மாதிரி சிம்டம்ஸ் வராது. படிக்கிறதுக்கு கஷ்டப்படலாம், இல்லை தூரமாக பார்க்குறதுக்கு கஷ்டப்படலாம், இல்லை வண்டி ஓட்டுறவங்களாக இருந்தால் நைட் டைமில் டிரைவிங் பண்ணும்போது அந்த எதிரில் வர்ற லைட்டை அவங்களால டாலரேட் பண்ண முடியாது. இது கூட கிளேர் அப்படின்னு சொல்லுவோம். இது கேட்ராக்டோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிம்டம். ஸோ கேட்ராக்ட் வந்துடுச்சு, நமக்கு ஏதோ ஒரு சிம்டம் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும்? கேட்ராக்டை மருந்துலேயே சரிப்படுத்தலாமா அப்படின்றது நிறைய பேரோட கேள்வி. அன்ஃபார்ச்சுனேட்லி கேட்ராக்டை சரிப்படுத்துறதுக்கு இது வரைக்கும் யாராலையும் எந்த மருந்தும் கண்டுபிடிக்க முடியலை. ஸோ கேட்ராக்டுக்கு ஃபஸ்ட்டு கட்ட நடவடிக்கையாக என்ன பண்ணுவோம்? ஒரு கண்ணாடியை போட்டு உங்களுக்கு பார்வையை அதில் இம்ப்ரூவ் பண்ண முடியுதா அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கட்ட நடவடிக்கை. கண்புரை டயக்னோஸ் பண்ணியாச்சு. இப்போ கண்ணாடி போட்டு பார்வை நல்லா இருக்குது, 6/6 வந்துருச்சு, 100% விஷன் இருக்குன்னா கேட்ராக்டை நம்ம சர்ஜரி உடனே பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் நமக்கு ஏதாவது சிம்டம்ஸ் அதிகமாக இருக்குது, இல்லைனா கண்ணாடி போட்டும் நம்மளால் பார்வையை இன்க்ரீஸ் பண்ண முடியலன்னா கேட்ராக்டை சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இப்போ கேட்ராக்ட் சர்ஜரி அப்படின்னா அது எப்படி பண்ணுவோம்? இப்போது டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு. கேட்ராக்ட் சர்ஜரியோட டெக்னாலஜி மைக்ரோ இன்சிஷன் கேட்ராக்ட் சர்ஜரி அப்படின்றது தான் இப்போ நாங்கள் அமெரிக்கன் ஐ கேரில் பண்ணிகிட்ருக்கோம். மைக்ரோ இன்சிஷன் அப்படின்னா என்ன? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பென்சில், இந்த பென்சிலோட நுனியோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் வீட்டில் யூஸ் பண்ணுற பென்சில் தான், பென்சில் பேனா. இதோட நுனியோட சைஸு 2 மில்லிமீட்டர் அளவு தான் இந்த பென்சிலோட நுனி. இதே அளவு தான் நம்ம கண்ணு உள்ளார கட் பண்ணி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்ணுக்குள்ளார விட்டு அந்த புறையை நாங்கள் சக் பண்ணி கரைச்சி வெளியில் எடுத்துருவோம். இந்த ப்ரொசீஜர் பேர் ஃபேகோ இமல்சிஃபிகேஷன் அப்படின்ற ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுனால நம்ம கண்ணை 2 மில்லிமீட்டர் கட் பண்ணுறதுனால அந்த கட் பண்ண இடம் ரொம்ப சுலபமாக ஆறிடும், சீக்கிரமாக ஆறிடும். ஸோ இந்த இன்சிஷன் நம்ம போடுறதுக்கு கண்ணில் சொட்டு மருந்து போட்டே நம்மளால் ஆப்ரேஷன் பண்ண முடியும். நிறைய பேருக்கு ஊசினா பயம், அதுவும் கண்ணில் ஊசி போடுறதுன்னா இன்னும் பயந்துருவாங்க. இப்போது கண்புரை ஆப்ரேஷன் நிறைய பேருக்கு 90% மக்களுக்கு அமெரிக்கன் ஐ கேரில் நாங்கள் பண்ணுறது எப்படின்னா ஊசி போடாமல் சர்ஜரி பண்ணுறோம். ஊசி போடாமல் கண்ணில் சொட்டு மருந்து விட்டு அந்த கண்ணுடைய மேல் பகுதியை மாத்திரம் மறுத்து போக வச்சுட்டு கண்ணு நகர்ந்துக்கிட்டே இருக்கும்போதே எங்களால் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நுணுக்கம் நாங்கள் வளர்த்துக்கிட்டோம். இதனால் உங்களுக்கு என்ன நன்மை? கண்ணில் ஊசி போட வேண்டிய அவசியம் இல்லாததுனால கண்ணில் சில பேருக்கு ஊசி போடும்போது அந்த ஊசியே கண்ணை குத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஐ பாலையே அது குத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணிட்டோம். ரெண்டாவது, ஊசியோட வலி எலிமினேட் பண்ணியாச்சு, கிடையாது இனிமேல்.
3வது ஊசி போட்டால் கண்ணோட இமை கம்ப்ளீட்டாக மூடிடும். அப்போது கண்ணை திறக்க முடியாது, உடனடியாக நம்மளால் பார்க்க முடியாது. அதனால நாங்கள் பேண்டேஜ் போட்டு வச்சுருந்தோம் முன்னாடியெல்லாம். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி நான் பேசுகிறது. இப்போது அது எதுவுமே நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கண்ணை திறந்துட்டு கண் ஆப்ரேஷன் உள்ளார வரலாம், தேட்டருக்குள்ளார கண்ணை திறந்துட்டே ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டு வீட்டுக்கும் போகலாம். ஸோ ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? சாதாரணமாக ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்குவீங்க? ஒரு 10 to 15 மினிட்ஸ். இந்த 10லேருந்து 15 நிமிஷத்துலேயே இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எங்களால் கண்புரை அறுவை சிகிச்சையை செஞ்சு முடிக்க முடியும். இது ஒரு அன்காம்ப்ளிகேட்டட் ரொட்டீன் கேட்ராக்ட் ஆப்ரேஷனுக்கு இது மாதிரி பண்ணிக்கலாம். சில பேர் கேட்குறாங்க, சார் ஒரு கண் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு இன்னொரு கண்ணுக்கு எப்போ பண்ணணும் அப்படின்ற கேள்வியும் நிறைய பேருக்கு கேட்டிருக்காங்க என்கிட்ட. பைலேட்ரல் சைமல்டேனியஸ் கேட்ராக்ட் சர்ஜரி, அதாவது ஒரே சமயத்தில் ஒரு கண் ஆப்ரேஷன் பண்ணி உடனடியாக அடுத்த கண்ணும் ஒரே நாளில் ஆப்ரேஷன் பண்ணுறதும் இன்றைக்கி சூழ்நிலையில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப தூரத்துலேருந்து வர்றாங்க, இல்லைன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டம், அவங்களுக்கு இல்லை பிளட் தின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நாங்கள் இந்த சைமல்டேனியஸ் கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுறோம். இந்த சர்ஜரி முடிஞ்ச உடனேயே என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும் வீட்டில் போனால்? ஒன்றுமே சிம்பிளுங்க. நெக்ஸ்ட் டே டாக்டரை போய் பாருங்கள். ஆப்ரேஷன் முடித்த பிறகு டாக்டர் மருந்தெல்லாம் கொடுப்பாங்க. அந்த ஐ ட்ராப்ஸை கண்டினியூ பண்ணணும். ஒரு 1 மந்த்லேருந்து 2 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் போடணும். நீங்கள் சமையல் செய்கிறது, துணி துவைக்கிறது, வீடு பெருக்கிறது, இல்லைன்னா உங்கள் வீட்டு வேலைகள் எல்லாம் செய்கிறது, நீங்கள் லேடிஸ்ன்றதுனால எல்லா வேலைகளையும் அடுத்த நாள்லேருந்தேவே உங்கள் டாக்டர் உங்களை அலோவ் பண்ணிவிடுவார். ஏன்னா உங்களுக்கு கண்ணில் தையல் போடுறது கிடையாது, ரத்தம் இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேண்டேஜ் எதுவுமே கிடையாது, வலியும் இருக்காது இந்த ஆப்ரேஷனில். ஸோ சுலபமாக நீங்கள் உங்களுடைய எல்லா வேலைகள், சில பேர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்களாம் இருப்பீங்க, சில பேர் மொபைல் ஃபோன் பார்க்கணும், இது எல்லாமே கூட நீங்கள் உங்களால் ஈஸியாக அடுத்த நாள் இல்லை 2வது நாள்லேருந்தே நீங்கள் செய்யலாம். இது என்னங்க, இப்போ தலைக்கு குளிக்கிறதே நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் 3வது நாள்லேருந்தே நாங்கள் தலைக்கு குளிக்க அலோவ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த பக்கம் கடித்து சாப்பிடக்கூடாது, இந்த பக்கம் படுத்து தூங்கக்கூடாது, இப்படியெல்லாம் வேறு சொல்கிறாங்க. அதெல்லாம் கூட கிடையாது. அதெல்லாம் பழைய காலத்து சர்ஜரிக்கு அதெல்லாம் நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ ஒன்லி ஒன், கண்ணை தொடக்கூடாது. ஆப்ரேஷன் பண்ண கண்ணை ஒரு வாரத்துக்கு கண்ணை போட்டு அழுத்தாமல், கண்ணை ரப் பண்ணாமல் நம்ம இருந்தாலே இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடும். ஸோ கண்புரை ஆப்ரேஷன்ன்றது இப்போ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப எளிமையாக சுலபமாக பண்ணுறதுக்கான தொழில்நுட்பம் இன்றைக்கி வந்துருச்சு. நாங்கள் ஊசி போட அவசியம் இல்லை, ரத்தம் வராது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் தைரியமாக வலி இல்லாமல் சர்ஜரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாரம் நம்ம கண்புரையை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வாரம் எபிசோடில் கண்புரை ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன லென்ஸ் வச்சு ஆப்ரேஷன் பண்ணலாம், இந்தியன் லென்ஸா, ஃபாரின் லென்ஸா, சிங்கிள் விஷனா, மல்டிஃபோக்கலா, இதை பற்றி நம்ம மேலும் விரிவாக பேசலாம். நம்ம இன்றைக்கி பேசின தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். வணக்கம், நன்றி.